எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். பிரேமலதா முதுகில் குத்திய எடப்பாடி, எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட இதை செய்ததில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறதா தேமுதிக? என்ன நடக்கிறது அதிமுக தேமுதிக கூட்டணியில்? இதை பற்றி ஒரு முழுமையான காணொலியாகத்தான் இது இருக்க போகிறது. 2025 பிப்ரவரி மாதத்தில் ராஜ்யசபா தேர்தலுக்கான அந்த எண்ணிக்கையை சரிபாதியாக பிரிப்பதிலிருந்தே அதிமுக தேமுதிக இந்த இரண்டு கட்சிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மோதலானது மிகப்பெரிய அளவில் வெடிக்க ஆரம்பித்ததை நாம் கண்கூடாக பார்த்தோம். 2024 தேர்தல் ஒப்பந்தத்திலே தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு என்பதை ஒப்பந்தமிட்டப்பட்ட பிறகுதான் நாங்கள் தேர்தலில் கூட்டணியாக தேர்தலை சந்தித்தோம் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பல இடங்களில் சொன்னார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் எங்கேயும் தேதியை குறிப்பிடவில்லை, ஆனால் ராஜ்யசபா சீட்டு என்பது நிச்சயமாக கொடுப்போம் என்பதையும் பூசி முழுகியது போல எடப்பாடி பழனிசாமியும் பேசியதை நம்ம பார்த்தோம். இப்படியே இருக்க அதிமுக கூட்டணியில தான் தேமுதிக அங்கம் வகிக்கிறதா, இல்ல தேமுதிக தனியாக இருக்கக்கூடிய இப்பொழுது மாற்றா சொல்லக்கூடிய விஜய் அவர்களோடு இணைவார்களா, அல்லது ஆளும் கட்சியான திமுகவோடு இணைவார்களா? இப்படி பலவிதமான பார்வைகள் தொடர்ந்து தேமுதிகவின் மீது வர தொடங்கியது. இப்படியெல்லாம் இருக்கும்போது கூட அதிமுக தேமுதிக 2026 ஒரு வகையில் சேர்ந்து விடுவார்கள் என்று தொண்டர்கள் கணிசமாக எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மிக கடுமையா எடப்பாடி பழனிசாமி அவர்களை சாடி இருக்காங்க. அதிலும் குறிப்பிட்டு வன்மத்தோடு சில விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருக்கிறார் என்பதையும் ரொம்ப காட்டமா தெரிவிச்சிருக்கிறாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் கூட தேர்தல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் பொழுது அடுத்து வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலுக்கான சீட்டுகளை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களின் மூத்த தலைவர்களான புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் செய்ததை கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ய தொடங்கிவிட்டார். தேமுதிகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொண்டர்களின் முதுகில் குத்தி விட்டார் என்பதை ரொம்ப காட்டமா சொல்லியிருக்கிறாங்க. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அண்மையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்திச்சதிலிருந்தே தேமுதிக திமுக கூட்டணி உறுதியாகிவிட்ட நிலையில தான் இருக்கிறதா இங்க பலரும் பேசிட்டு வந்தாங்க. ஆனா தேமுதிக சார்பில் இருந்து இப்பொழுதுக்கு கூட்டணியை பற்றி எந்த ஒரு பேச்சுக்களுக்கும் எங்களுக்கு இடமில்லை. ஜனவரி 9 எங்களுடைய மாநில மாநாடு இருக்கிறது. அந்த மாநாட்டுக்கு பிறகாக நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறோம், எப்படி 2026 தேர்தலில் நாங்கள் கூட்டணியை பிரித்துக் கொள்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் பேசுவோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இதற்கு முன்பாகவே அதிமுக கூட்டணியில் இருந்து தேமுதிக வெளிவரக போகிறது என்ற ஒரு சின்ன சிக்னலை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கொடுத்திருப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடியுது. நேற்று முன்தினம் ஜி.கே. மூப்பனார் அவர்களுடைய நினைவு நாள். இந்த நினைவு நாளில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் பங்கேற்று அவர்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த நினைவு அஞ்சலி செலுத்தும் அந்த நிகழ்விலே மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பங்கேற்றிருந்தார். அந்த இடத்தில் தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் அவர்களுமே சென்று மூப்பனார் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தியதை நம் கண்கூடாக பார்த்தோம். அப்பொழுதும் கூட எல்லாரும் சொன்னார்கள், தேமுதிக நிச்சயமாக அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது, குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது. அதனால்தான் எல்.கே. சுதீஷ் அவர்கள் மூப்பனார் அவர்களை சென்று அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தி வந்தார் என்பதை பற்றியெல்லாம் சொன்னார்கள். ஆனால் மூப்பனார் அவர்கள் கேப்டன் அவர்கள் மீது எவ்வளவு அன்பு கொண்டவர் என்பதை நம்ம பழங்காலங்களில் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் அரசியல் வருகைக்கு மூப்பனார் அவர்கள் தான் மிக முக்கியமான காரணம் என்பதையும் நம் பழங்காலங்களில் அவருடைய அரசியல் வரலாற்றை தொன்று தொட்டு பார்த்தா நமக்கு தெரிய வரும். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அதிமுக தேமுதிக இந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறதா, இது மீண்டும் தொடருமா என பல்வேறு கேள்விகள் நேற்று முன்தினம் முதல் இருக்க, நேற்று அதற்கான ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதை போல தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மிக தெளிவாக பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கள் முதுகில் குத்தி விட்டார், எங்களுக்கான சீட்டை அவர் தரவில்லை என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது
பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குறிப்பாக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறதற்கான அனைத்து வேலைகளையும் மிக சரியாக செய்கிறார் என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அண்மையில் தாவேகா 2வது மாநில மாநாடு, அந்த மாநாட்டில் பேசிய விஜய் அவர்கள் விஜயகாந்தை மேற்கோள் குறியிட்டு பேசியிருந்தார். அதை பற்றி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசும்போது கூட எங்கேதும் விஜயை ஆதரிப்பதற்கான வார்த்தைகளை பற்றி பேசவில்லை. அவர் பேசியிருக்கிறார் என்றால் அவர் அண்ணன் என்ற ஒரு பாசத்தோடு பேசியிருக்கிறார். விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை, அதனால் தான் பேசியிருக்கிறாரே தவிர அண்ணனை பற்றி பேசியதற்காகலாம் நாங்கள் கூட்டணி வைக்க முடியாது என்றுதான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜய் மீதான அந்த பார்வையை மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தேமுதிக வெகு விரைவாக திமுகவோடு ஐக்கியமாக போகிறது என்பதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, தேமுதிகவிலிருந்து ஒரு சில முடிவுகளை ரொம்ப காட்டமாக தெளிவாக எடுத்திருக்கிறார்கள். அது என்னவென்றால் 2024 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஏமாந்ததை போன்று 2026 நாம் ஏமாறக்கூடாது என்பதற்காக தேர்தலுக்கு முன்பாகவே நாம் யாருடன் கூட்டணி வைக்க போகிறோம், எந்த கட்சியில் நாம் இணைந்தால் நமக்கு எத்தனை சீட்டுகள், பிற்காலத்தில் ராஜ்யசபாவில் நமக்கான இணக்கம் என்னவாக இருக்கும், அனைத்தையும் எழுதி வாங்கிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏமாற்றியது போல தேதியை குறிப்பிட்டு எழுதி வாங்கிவிட்டு தான் நாங்கள் கூட்டணியில் சேருவோம் என்பதை மிக தெளிவாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல பார்வையாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட தேமுதிகவின் மீது வைக்கப்படக்கூடிய அரசியல் பார்வையானது வெகு சில காலமாக கொஞ்சம் பரவலாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதிலும் 2024 தேர்தலில் விருதுநகர் அந்த நாடாளுமன்ற தொகுதியில அவரின் மகன் போட்டியிட்டு அவர் வெகு விமர்சையான வாக்குகளை பெற்றதெல்லாம் நாம் கண்கூடாக பார்த்தோம். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது விருதுநகர், கடலூர் இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல தேமுதிகவிற்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவானது இன்று வரை நீடித்து வருவதையும் நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, திமுக கூட்டணியில் தான் தேமுதிக அங்கம் வகிப்பதற்கான வேலைகளை செய்கிறதா என்று கேட்டால் மற்ற சிலர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நேரடியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு கட்சியாக இணைந்து விடலாம். இன்னைக்கு எப்படி அதிமுக இருந்து அதிமுகவில் பிரிந்த டிடிவி தினகரன் அவர்கள் தனியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாரோ, ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பிரிந்தாலுமே கூட அவரும் அதிமுகவிலிருந்து பிரிந்து போய் சேர்ந்தவர் தான் அல்லவா. அந்த போன்று தேமுதிகவும் ஒருவேளை நேரடியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கலாம் என்ற ஒரு பார்வையும் இங்கு வெளிப்படுகிறது. என்ன நடக்க போகிறது தேர்தலில் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் தேமுதிகவின் அடுத்த கட்ட நிலைப்பாடுகள் தொடர்ச்சியாக கவனிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில அவர் மகன் செய்யக்கூடிய விஜய பிரபாகரன் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் கூட மிக தெளிவானதாக இருக்கிறது. தொடர்ந்து பார்ப்போம் தேமுதிகவின் அடுத்த கட்ட நிலைப்பாடுகள் என்ன, அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் என்ன. குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இல்லாத தேர்தலாக 2024 தேர்தலை ரொம்ப கவனத்தோடு கேப்டனுக்கான வாக்குகளை சரியாக அவர்கள் பெற்றார்கள். அதனை போன்று 26 தேர்தலிலும் கேப்டனுக்கான அந்த ஆதரவு அலை வீசுகிறதா, தேமுதிக எந்த பக்கம் போகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.